ओंकार रूपा अय्यप्पा ओम ओम अय्यप्पा ओंकार रूपा अय्यप्पा सहस्रारमे शबरी शिखरं ब्रह्मकपालं हुंस्थानं सहस्रारमे शबरी शिखरं ब्रह्मकपालं हुंस्थानं ओम ओम अय्यप्पा ओंकार रूपा अय्यप्पा ओम ओम अय्यप्पा ओंकार रूपा अय्यप्पा अय्यप्पा தனுஷ்கோடியே ஆதி மூலமாய் உள்ளது மூலாதாரம் அது கணபதியின் பிராகாரம் எருமேலி யாத்திரைக்கு ஆரம்பம் ஸ்ரீகாளஹஸ்தி க்ஷேத்திரம் ஓம் ஓம் ஐயப்பா ஓங்கார ரூபா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓங்கார ரூபா ஐயப்பா ஐயப்பா யோகம் இனிமேல் இதுதான் ஜபமாகும் இதுவரை அறியா தவயோகம் இனிமேல் இதுதான் ஜபமாகும் இந்திரியம் அடங்கி அருள் வாங்க இருமுடியந்தன் தலை தாங்க இந்திரியம் அடங்கி அருள் வாங்க இருமுடி தலை தாங்க சுவாமி சரணம் ஐயப்பா என்று சொல்லு பக்தி அவன் கோஷம் சுவாமி சரணம் ஐயப்பா என்று சொல்லு பக்தி அவன் கோஷம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் இதுவரை அறியா தவயோகம் இனிமேல் இதுதான் ஜபமாகும் நீரில் குளிக்கும் ஒரு நியமம் பூமியில் உறங்கும் ஒரு நியமம் நீரில் குளிக்கும் ஒரு நியமம் பூமியில் உறங்கும் ஒரு நியமம் நாளில் ஒரு முறை உண்டு உனக்கு அர்ப்பணம் என்று ஏற்கும் உணவும் உன் அர்ப்பணம் இல்லறபோகம் நினைக்காதே இச்சைகள் மனதில் வளர்க்காதே பக்தி பெருமைகளை அடுக்காதே சரணம் தவிர எதுவும் உரைக்காதே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் இதுவரை அறியா தவயோகம் இனிமேல் இதுதான் ஜபமாகும் சிதறா சித்தம் ஒரு நியமம் சுகந்தனை விடுதல் ஒரு நியமம் சிதறா சித்தம் ஒரு நியமம் சுகந்தனை விடுதல் ஒரு நியமம் இன்னல் தன்னையே ஏற்று ஆத்ம தரிசனம் செய்து சாஸ்தாரம் பிரணமாம்யகம் மமதை நினை வளர்க்காதே மதமெனும் பேயை நெருங்காதே கர்ம பலனென்று நினைத்தேனே தத்துவம் அசி என்று தெளிவாய் நீ சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம்
ஐயப்ப சரணம். இதுவரை அறியா தவயோகம் இனிமேல் இதுதான் ஜபமாகும். இந்திரியம் அடங்கி அருள்வாங்க இருமுடியந்தன் தலை தாங்க. சுவாமி சரணம் ஐயப்பா என்று சொல்லு பக்தியில் அவன் கோஷம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். இருபுருவ மத்தியில் ஒரு ஜீவகலை ஆஜ்ஞா சக்கரம் அது மின்னும் நிலை. பூன கண்களுக்கெட்டாத நிலையென்றோ அதை காட்ட இந்த சபரிமலை. அதே காந்திமலை, அதே காந்திமலை. ஓம் ஓம் ஐயப்பா ஓங்கார ரூபா ஐயப்பா. ஓம் ஓம் ஐயப்பா ஓங்கார ரூபா ஐயப்பா ஐயப்பா. ஓம் भ्रूमध्यवासाय नमः. ಚಂಡಿಕೆ ಪ್ರಚಂಡಿಕೆ ಮತ್ತ ಮಹಿಷ ಖಂಡಿಕೆ. ನಮೋಸ್ತು ಸಿಂಹಕೇತನೆ ಚತುರ್ಭುಜೆ ತ್ರಿಶೂಲಿಕೆ ನಿಶಾಟ ಘೋರ ನಾಶಿಕೆ. काशिकापुरेश्वरी कृपाकरी महेश्वरी जयांबिके सुमातृके अन्नपूर्ण नामके नमोस्तु जन्मदात्रिके. नमामि भद्रकालिकां कपालिकां कृपालिकां दुरन्त शत्रुनाशिकां स्मरामि रुद्रदीपिका. चतुर्थघट्टे करिंकालिकायै स्मरामि. पंचमघट्टे भैरवीं उपास्महे. हरात्मजं सुरावनं फणीन्द्रवंशवर्धनम् तं गुहं नमाम्यहं सुब्रह्मण्य तेजसम्. सप्तमे गानलोलं गन्धर्वं स्मराम्यहम्. सहस्रहस्तशोभितं तमिस्रवंशनाशकम् तमत्रिपुत्रताडितं कार्तवीर्यमुपास्महे. कृष्णाभाय नमः. श्रुतिभेदकं कटुशब्दकं नमाम्यहम्. एकादश द्वादश घट्टायां हिडुम्बभेताळौ नमाम्यहम्. सर्वकण्ठभूषणं विशालपृथ्वीवाहनम् क्षीरजलधिशायिनं हरिप्रियं नमाम्यहम्. अशरीरां वार्ताहारिणी कर्णपिशाची स्मराम्यहम्.
సుమాలికా సుగంధిని మరంద బిందు తుందిన ప్రసూన నిత్య శోభిని పుళిందిని నమోస్తుతే లబ్ధ కామధేనుకాం మౌనినాథ తారకాం జామదగ్ని ఆశ్రమాంత దీపికాం ప్రదీపికాం పరశురామ మాతృకాం రేణుకాం నమామ్యహం అంతిమే స్వప్నవారాహి ప్రత్యంగిరాయై నమామ్యహం மாலை அணியணும் நியமங்கள் புரியணும் மாலை அணியணும் நியமங்கள் புரியணும் ஜன்ம காரணம் அந்த கர்மம் போகணும் ஜன்ம காரணம் அந்த கர்மம் போகணும் சரணம் 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 ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் மாலை அணியணும் நியமங்கள் புரியணும் ஜன்ம காரணம் அந்த கர்மம் போகணும் உதயாஸ்தமன இருநிலைகள் தர்மார்த்த காம மும்மலங்கள் சதுர்வேதங்களின் ஸ்மரணையிலே பஞ்சபூதமெனும் பிடிகளும் விடவே ஆறு பகைவருடன் 1000 கொடுமைகள் 7 ஜென்மங்களும் தொடர்வதை போக்கிட ஒன்றான அவன் பாதம் அடைந்திட மாலை அணியணும் நியமங்கள் புரியணும் ஜன்ம காரணம் அந்த கர்மம் போகணும் சரணம் 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 ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் సంగమనాదమన్రు ఓం 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 హరిహర రూపాద్వైతమన్రు శరణం 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 ఆ ఊమా సంగమనాదమన్రు హరిహర రూపాద్వైతమన్రు சித்தமும் அடக்கிடும் யோகமன்றோ மண்டல பூஜா மந்திர கோஷமும் கர்மாயனும் கற்பூரம் கரைய கர்மாயனும் கற்பூரம் கரைய ஆத்மஹாரத்தி காட்டும் பக்தர்கள் மாலை அணியணும் நியமங்கள் புரியணும் ஜன்ம காரணம் அந்த கர்மம் போகணும் சரணம் 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 ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் மாலை அணியணும் நியமங்கள் புரியணும்
ஜன்ம காரணம் அந்த கர்மம் போகணும் மாலை அணியணும் நியமங்கள் புரியணும் குரு தட்சணையாய் குரு மைந்தனுக்கு பார்வை தந்தான் மணிகண்டன் இதே சமயம் அந்த மகிழ்ச்சி அழுவதற்கு இதே தருணம் அந்த பந்தள ராணிக்கு தலை நோவுவர் நினைத்தானே தேவேந்திரனும் ராஜ வைத்தியராய் அவனே வந்தான் புலிப்பால் தவிர மகாராணி வியாதிக்கு மருந்தில்லை என உரைத்தனன் தாயின் வேதனை கண்டு துடித்தனன் சேய் மணிகண்டனும் பாலை கொண்டு வர கொடிய காலகம் பயணம் சென்ற சமயம் காரண பிறவியாம் மணிகண்டனுக்கு ஜென்ம ரகசியம் சொன்னான் இந்திரனும்
பத்து பாலகனை பாசமுடன் முத்தாடி நமது மகன் என சொல்லி ராணியிடம் தந்தனன். மணிமாலையே கொண்ட மணி தீபமாயின்று மணிகண்டன் எனும் பேரில் வளர்ந்தான் பாலகனும். கரிமலை வாசனின் திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேளுங்கள். கரிமலை வாசனின் திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேளுங்கள். தாரகநாமனும் யாரவன் என்பதும் தெளிவாய் கூறிடும் கதை கேளுங்கள். கரிமலை வாசனின் திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேளுங்கள். சத்யலோகத்தனில் சரஸ்வதிக்கு, கைலாயந்தனில் பார்வதிக்கு, உலகில் உத்தமி மகாபதிவிரதை யாரென எழுந்தது சந்தேகம். ஆதிதேவனும் பிரம்மதேவனும் மனைவியரோடு வைகுண்டம் சேர்ந்து விஷ்ணுவிடம் சொல்லி நின்றனர் சரஸ்வதி பார்வதி சந்தேகம். இவர்களின் கேள்வியில் விஷ்ணு சிரிக்க, தேவி மூவரும் திகைத்து நிற்க, மகாபதிவிரதை அனசூயா என மகாவிஷ்ணுவே விவரித்தார். சக்திகள் மூவரும் சதி அனசூயையை பரீட்சித்திட கேட்டனர். ஹரிஹர பிரம்மனும் உருவம் மாற்றிக்கொண்டு அத்ரி ஆசிரமம் சேர்ந்தார். பவதி பிக்ஷாம் தேஹி என ஆடை இல்லாமல் வந்தே பிக்ஷை வழங்கிடு என்று புன்னகை புரிய, மூவரும் எவரென புரிந்து கொண்டாள். மூன்று பிள்ளையாய் மாற்றிவிட்டாள். மூன்று காலமும் உணர்ந்தவளாய் அவள் மூவருக்கும் தாயாகிவிட்டாள். மகாபதிவிரதை அனசூயம்மா ஹரிஹர பிரம்மனை முத்தாடி ஊஞ்சலிலே தம்பதியை கண்டு, ஊஞ்சலிலே தம்பதியை கண்டு உமைக்கும் ரமைக்கும் சரஸ்வதிக்கும் சௌபாகியமே சந்தேகம்தானோ சோர்ந்து வாடியது அவர்கள் மனம். அப்போது பார்வதியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் மகா உத்தமியான அனசூயை பதிபிக்ஷை வேண்டும் என பிரார்த்திக்க, அவளும் அதை ஏற்று அவ்வரம் தந்து அந்த திரிமூர்த்திகளின் அம்சமாய் தனக்கொரு குமாரனை தந்திட வேண்டும் என கோரினளே. அத்ரிக்கு தத்தனும் தத்தாத்ரேயனாய் அனசூயம்